ஹே காய்ஸ், நான் தான் உங்கள்கிட்ட என்னோட பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெக்ரேஷன் டு த கிங்ஸ் பவர் அப்படிங்கிற மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு 3 பேர் புள்ளி பண்ணியிருப்பாங்க. அதில் ஒருத்தனை நம்ம ஹீரோ பறக்க விட்டுருப்பான். ஸோ அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க 2 பேரும். ஸோ அதில் ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் மேஜிக்கு, பச்சை மண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் பவரு. ஸோ அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபயர் மேஜிக் அட்டாக்லேருந்து தப்பிச்சு ஃபயர் மேஜிக்காரனுக்கு ஒரு அப்பர் ஷாட்டு விடுறான். ஸோ ஐஸ் மேஜிக்காரனுக்கு வயிற்றில் ஒரு உதை. ஸோ அவன் போய் படுத்துக்கிறாங்க. ஸோ ஹீரோ நினைக்கிறான் 33 வயசு வரைக்கும் அவேக்கன் ஆகலை, அதனால் என்னோடய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, அடுத்தது மான்ஸ்டர்ஸ் ஸ்கில்ஸை பற்றிலாம் எல்லாத்தையும் வேறு வெறியாக கற்றுக்கிட்டேன். அதோடு இல்லாமல் என்னுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஏரோ இதை பற்றி நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் இவங்க 2 பேர்த்தையும் நல்லா ஃபிசிக்கல் மூலியமாகவே தோக்கடிக்க முடியும்னு சொல்கிறான் ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவனை 3 பேர்த்தையும் அசால்ட்டாகவே அடித்து போட்டுடுறான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் திரும்பி என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பின்னாலேருந்து ஒரு வாய்ஸு, ஏன்டா பாட்டு பாயில் இப்போ தான் அவேக்கன் ஆகிருக்க, அதுக்குள்ளே உனக்கு இவ்வளோ திமிரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு அடித்து போட்டிருப்பான் இல்லையா. ஸோ அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். ஸோ அவனோட பவர் பார்த்திங்கன்னா ராக் ஸ்கின், ரேங்க்கு பார்த்திங்கன்னா சி. ஸோ அவன் வேகமாக ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஸோ நம்ம ஹீரோ அசால்ட்டாகவே டாச் பண்ணிடுறான். ராக்மேன் பார்த்திங்கன்னா சமகாண்டாயிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த இடம் பார்த்திங்கன்னா புழுதி ஆகுது. ஸோ நம்ம ஹீரோ அந்த புழுதியிலேருந்து பார்த்திங்கன்னா அவனை அட்டாக் பண்ணுறான். பட் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவனோட கை தான் டேமேஜ் ஆகுது. அவன் ஒரு அட்டாக் பாருங்க, அவன் பறந்து போய் விழுறான். ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறான், எஃப் ரேங்க்கும் எஸ் ரேங்க்கும் என்ன மாதிரியான வித்தியாசம்னு சொல்லிட்டு, எஃப் ரேங்க்குங்கிறது ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் தான், அதுக்கு மேலே இல்லை. ஆனால் எஸ் ரேங்க்குங்கிறது ரொம்பவும் பீஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வேகம், மேஜிக் இதெல்லாம் எஸ் ரேங்க்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரி, நமக்கு என்ன ஸ்கில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணி பார்க்குறான். ரேங்க் பார்த்திங்கன்னா எஃப், ஸ்கில் பார்த்திங்கன்னா ப்ரெடேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லு. ஸோ ரொம்பவும் மோசமான ரேங்க். எப்படி ஒரு எஃப் ரேங்கை வச்சுட்டு ஒரு சி ரேங்கை தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஆனால் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சு நின்று அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை சுற்றி ரெட் கலர் ஸ்மோக்காக பரவ ஆரம்பிக்குது. அவன்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எனர்ஜி வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்துட்டு எத்தியில் இருக்கவன் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறான். என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நீ சாக தாண்டா போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அசால்ட்டே ஒத்தகையே வச்சுட்டு அவனோட அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணுறான். ஸோ அவனுடைய ஸ்டோன் ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. அவனோட ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா கீழே உதற ஆரம்பிக்குது. ஸோ தூரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு நிற்கிறாங்க. அவங்களோட பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலோட மொட்டை மாடி தெரியுது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் கலர் ஸ்மோக் ஆரம்பித்து ஒரு வேறு லெவல் பிளாஸ்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கெத்தாக நிற்கிறான். அந்த சி ரேங்க் பார்த்திங்கன்னா மண்ணை கவிடுறான். ஸோ ஹீரோட சிஸ்டம் பார்த்திங்கன்னா ப்ரெடேஷன் கம்ப்ளீட்னு வருது. ஸோ ஹீரோட ரேங்க் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்கில் கிடச்சிருக்கு. ஹீரோ கூட சண்டை போட்டான் இல்லையா, ஸோ அவனோட ஸ்கில் தான் ஹீரோவுக்கு கிடச்சிருக்கு. ஓன் ஸ்கின் அப்படிங்கிற பவர் அவனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோடு இந்த சாப்டர் முடியுது. ஸோ கன்ஃபார்மாக இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை கைஸ்.